यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः कृतित्वमन्ये सविदारिरोहणम् सम्भेवतारस्तमनन्यलब्धं लक्ष्मीं सोमं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मव्यामोहदस्तैतराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसि दैवसन्तोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविराजकेसरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवदीतानां सहोपमीश्वरम् श्रीरङ्गे सैदीन्द्राकरुणया असौख्यादिप्रेषितं चादस्ते नरसिंहकार्यमुने पदाम्बुजेन्द्रं दान्दिक्षान्तिदयादिविस्तुगुणैः भान्दम्बुदाग्रेसं श्रीमद्रङ्गदार्योन्युपतिं श्रेयोनिधिं संस्थेये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरदिगुणा संयमेन्द्रेण दृष्टं यस्तात्मानं विसुम्मे नरहरिसरसिद्योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गकारि प्रभवयति पतेः प्राप्तलक्ष्मीनृसिंहास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिवीरघ्वीक्षतारि श्रीरङ्गनाथशरगोपि यतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहचरितकरुणैकपात्रं श्रीरङ्गवीरघुराषडोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्त अध्यात्मशास्त्रं नरहरिसरसिद्रङ्गभू कारिजाभ्यां कारुण्याश्रीनृसिंहोः आत्मनिक्षेपदन्यं वेदान्ते वावधूगत्वविसर्जिता रङ्गपूर्वेण सुयुक्तं भाष्यं नारायणार्य परमदमनव्याख्यातमीढे श्रीमद्रङ्गशतारिकं सम्यनिवलब्धाहमान्तद्भयं श्रीमद्वीररघुद्वाद्यहरजित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवसंसदेशयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीणसाधनवतम् नारायणं योगिनं श्रीमद्रङ्गशतारि योगिचरण निस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशतारि विरहुरादाहमान्तध्यं वीर्ष्याडम्बविवर्जितं स्वगुणैर्भान्तं महध्वंसजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशे यतीन्द्रकटाक्षरब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाख्यं नारायणाध्यैर्विदुर्यकपाभिषिक्तं श्रीरङ्गनाथेति शेखरम् आश्रयामः। श्रीवत्स चिन्नविषेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तश्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। ஸ்ரீ பாஷ்யக்காரனுடைய அத்தியந்த பிரயோகமான சிஷ்யர்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியதான கூரத்தாழ்வானுடைய பஞ்சஸ்தவங்கள்ல ஒன்றான அதிமானுஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதுல 20 ஸ்லோகங்கள் அனுபவிச்சிட்டோம். 21வது ஸ்லோகம் தாசஸ்தகா சமபவத் தவய கபீந்திரஹ तद्विद्विषं कपिम् अमर्षवसाद् जिगांसुः कुस्नेह विक्लवधियं समिमं कपीन्द्रं विस्रम्भयन् सपति सालगिरि अविद्यः। கீழ் ஸ்லோகத்துல சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டு அவன் என்ன, அதாவது அவனுடைய பராக்கிரமத்துக்காக அவன் பரீட்சை பண்ண அந்த பரீட்சையெல்லாம் அவன் பண்ணி காமிச்சான். அது சரியா அப்படின்னு அங்க கேள்வி கேட்டு அது வியப்பா இருக்கேன்னு சொன்னார். அதுக்கு சமாதானமாக இந்த ஸ்லோகம், இந்த சொல்ல போற இந்த சொல்ல அனுசந்தானம் பண்ண ஸ்லோகத்தை பதில் சொல்லி அதுக்கு மேலேயும் வாலிய வதத்தை பத்தியும் சொல்றார் இந்த ஸ்லோகத்துல.
ஹே ராகவா கபீந்திரஹா, யாவன் ஒரு குரங்கரசனான சுக்ரீவன் தவ தேவரீருக்கு தாசகா தாசனாகும், சகாச்ச துணைவனாகும், சமபவத் ஆனாலும் தது வித்யுஷம் அவனை வெறுத்த கபி குரங்கான வாலி அமர்ஷவசாத்து கோபத்திற்கு ஆட்பட்டு ஜிகாம்சுகு கொல்ல விருப்பத்துடன் ஸ்நேக விக்லதியம் விக்லவதியம் தேவரிடம் உள்ள அன்பால் கலங்கிய புத்தியுடைய அந்த சுக்ரீவனை விஸ்ரம்பயன்னு நம்பிக்கை செய்து கொண்டு சபதி உடனேயே சாலக்கிரியின் 7 அஸ்தாமரங்களையும் குலப்பர்வதங்களையும் அபிந்தியா பிளந்து ஒழித்தருள் நீர். உங்களுக்கு யாரோட நட்பை வச்சுக்கிறது எல்லை இல்லையா? ஒரு குரங்கு அவனை உமக்கு தாசனாகவும் துணைகனாகவும் ஏற்றுண்டேன். அதே சமயத்துல வாலியினால வெறுக்கப்பட்டவன் யாரு? சுக்ரீவன். அந்த வாலிய வதம் பண்றதுக்காக அவன் உங்ககிட்ட நட்பு கொண்டான். அது மட்டும் இல்ல, உன்னை பரிசை வேற பண்ணான். அந்த பரிசையை கொண்டு அந்த மரங்களையும் பர்வதங்களையும் பானத்தினால அடிக்க. இது சரியா அப்படின்னு ஏற்கனவே கேட்டேன். ஆனா அதுக்கு மகான்கள்லாம் பல கவிகள் அவன் பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்றான். சுக்ரீவனை பத்தி யுத்த காண்டத்துல வால்மீகி பகவான் சாய்கிறார். லோகநாதஸ்ய ராமஸ்ய சகா தாசோஸ்மி ராட்சசா அப்படின்னு சுக்ரீவன் ராவணன் கிட்ட சொல்றான். கிஷ்கிந்தா காண்டத்துல ராமனை பரீட்சை பண்ணியிருக்கான் சுக்ரீவன். அது சரியா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு இதுதான்டா பதில் அப்படின்னு வால்மீகி பகவான் சொல்ற. என்ன சொல்ற? சுக்ரீவன் சகா தாசன் அப்படின்னு சொல்ற. ராமனுக்கு சகாவாக தாசனாக இருக்கான்னு சொன்ன. அதனால தன்னிடத்துல ஸ்நேகமா உள்ளவனையும் அவனை காப்பாற்றுறதும் அவனுடைய கடமை, நண்பனுடைய கடமை இல்லையா? அதுக்கு முன்னாடி சீதையை சேர்ந்து வரவையில கபந்தனை ராமன் பார்க்கற. உடனே கபந்தன் சொல்றான் ராமன் கிட்ட, வானரேந்திரோ மகாவீர்யா தேஜோவான் அமித பிரபா சத்யசந்தோ வினீதஸ்ச திருதிமான் மதிமான் மகான் தக்ஷ பிரகல்ப திருதிமான் மகாபலக பராக்கிரமः भ्रात्रा विवासितो राम राज्य हेतोर महाबला அப்படின்னு சுக்ரீவனை பத்தி சொல்றான் கபந்தன். அவங்ககிட்ட நீ நட்பை கொண்டுக்கோ, உனக்கு சீதையை சேர்றதுக்கு அவன் உபகாரமா இருக்கான் அப்படி சொல்லச்சு. வானரேந்தன், வானருக்கெல்லாம் தலைவன், மகாவீரியா தேஜஸ் உள்ளவன், அமித பிரபா சத்தியசந்தகா ரொம்ப உண்மையே பேசக்கூடியவன், வினீதஸ்ய உனக்கு ரொம்ப அடங்கி இருப்பான், திருதிமான் மத்திமான் அப்படின்னு அறிவு உள்ளவன் அப்படின்னு பல பிரகாரமா சொல்ற.
ஆனால் உன் கூட பிறந்தவன் போல் நீ அவனை இது அவனோட நட்பு கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்ன. அதனால இந்த பரீட்சை பண்ணதை பார்த்தா அதை மாத்திரம் மேலவரியா பார்த்தா பெருமாள்கிட்ட சுக்ரீவன் அவதாரப்பட்ட மாதிரி தான் தோணும். அதை தவிர யுத்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் நடந்துட்டே இருக்கு. பெருமாள் ராமன் என்ன பண்ணார், அங்க சுவேல மலைன்னு ஒரு மலை, அந்த மலை மேல ஏறி ராட்சச சைன்யத்தெல்லாம் கலாட்சேஷன் வந்தார். அப்போ கூட சுக்ரீவனும் கூட போற. பெருமாள் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்க. அந்த திடீர்னு சுக்ரீவன் என்ன பண்ணா, அங்கேருந்து ராவணன் இடத்துக்கு போயிட்டான். யாருமே எதிர்பார்க்க, யாருக்குமே தெரியாது. ராவணனோட போய் அவனோட கிரீடத்தெல்லாம் தள்ளி அவனை அலங்கோலப்படுத்திட்டு உடனே திரும்பி வந்துட்டான் சுக்ரீவன். ராமன் சைன்யத்தெல்லாம் பார்த்துருக்கனால சுக்ரீவன் இருக்கிறத பார்க்கல. அப்புறம் திரும்பி பார்த்தா சுக்ரீவனை காணும். அப்புறம் டக்குனு வந்து நிற்கான். என்ன காரியம் பண்ணிருக்க நீ, இவ்வளவு அலங்கோலமா வந்திருக்கியே? அசமந்திரேமயா சார்த்தம் ததிதம் சாகசம் கிருதம் ஏவம் சாகச கர்மாணி ந குர்வந்தி ஜனேஸ்வராக தொய் கிஞ்சித் சமாபன்னே கிங்காரியம் சீதையா மம. நீ ரொம்ப சாகசமான காரியம் பண்ணிட்ட. இந்த மாதிரி சாகசமான காரியம் பண்ணக்கூடாது. நீ ஒருவேளை உனக்கு ஏதாவது ஆபத்து ஆயிருந்ததுன்னா, நான் சீத்தை தேடுறதுக்காக உன்னுடைய உதவி எதிர்பார்த்தேன், அது நடக்காது போயிடுமோன்னு பயம் ஏற்பட்டு அப்படின்னு பெருமாள் துணுக்கு, அதாவது திடீர்னு துணுக்கு, அதாவது அச்சம் கொண்டவராக சுக்ரீவன் சொன்னார். அப்ப சுக்ரீவன் சொல்றான், தவ பாரியாபகாரம் திருஷ்டுவா ராகவ ராவணம் மர்ஷயாமி கதம் வீர ஜானன் பௌருஷமாத்மா. இங்க பெருமாள் சைன்யத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் கண்ணில் ராவணன் பட்டுட்டான். இந்த யுத்தம் வரத்துக்கு நிலைக்கே காரணம் யாரு? ராவணன். எதனால? சீத்தையை அபகரிச்சனால. அதுவும் என்னுடைய சுவாமியினுடைய பத்னியை அபகரிச்சுட்டு போயிட்டான்னா அவனை பார்த்த உடனே அவனை அடிச்சு கொல்லணும் போது அவன், அதனால்தான் போயிட்டு ஒரு அடி அடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். கபந்தன் அவனை பத்தி பெருமையா சொல்லியிருக்கேன். இவனுடைய செயலும் தன்னுடைய எஜமான சுவாமியான ராமனுக்கு தன்னுடைய அதாவது மனோரத்தையும், அதாவது சீதையை அபகரிச்ச விஷயத்துல தனக்கும் தேசம் உண்டு அப்படின்றதே காமிச்சு இப்படிலாம் இருந்துச்சு. அவனை போய் பரீட்சை பண்ணான்னு சொல்லாம. அதனாலதான் இங்க அதுக்கு பதில் சொல்றதுக்காக என்ன பண்ண, இந்த ஸ்லோகத்துல தாசஸ்தகா அப்படின்னு 2 பதத்தை போட்டேன். இந்த இடத்துல தத்வித்புஷம் அப்படின்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, தத்வித்புஷம்னா சுக்ரீவனாலே வெறுக்கப்பட்டவன் வாலி, வாலியினாலே வெறுக்கப்பட்டவன் சுக்ரீவன் அப்படின்னு சொன்னார். இந்த இடத்துல என்ன, எம்பெருமானுக்கு விரோதி யாரோ அவன் எனக்கு விரோதி அப்படின்னு சுக்ரீவன் சொல்றான். இப்படி சொன்னா 2 பேரும் ஒத்த கருத்து, ஒரே கருத்து இருக்கவரை போய்
ஒருத்த பரீட்சை பண்ணுவானா? அதனால கொஞ்சம் என்ன, அதாவது எப்பவுமே அதிஸ்னேக பாப சங்கின்னு சொல்லுவான் ஒரு வசனம். ரொம்ப நட்பு இருந்ததுன்னா அவங்ககிட்ட பாசம் அதிகமாகப்படுத்துன்னு வச்சுக்கோ, ஐயோ அவனுக்கு என்ன நேருமோ, அவன் நல்லபடியா இருக்கணுமே, அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு அது சந்தேகம் வரும் இல்லையா? அதனால அந்த சங்கத்தினால்தான் அவனை அந்த மரத்தெல்லாம் வெட்ட முடியுமான்னு கேட்டனே தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு இப்படி சமாதானம் சொல்றான். அதுவும் இல்லாத கபீந்திரம் கபீந்திரம் விஸ்ரம் பயன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல 3வது 4வது விஸ்ரம் பயன்னா நம்பிக்கை இருக்கும்படியா பண்ற. எப்படி அது என்ன அவன் நம்பிக்கை வரும்படியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆஞ்சநேயர் சுக்ரீவனை அஹோ சாகா மிருகத்வம் தே வியக்தமேவ பிரமங்கமா லகுச்சித்தயாத்மானம் நஸ்தா யோமதோ அப்படின்னு நீ இப்ப பரீட்சை வச்சியே, யாருக்கு? பெருமாளுக்கு பரீட்சை வச்சியே பாரு என்ன, இதெல்லாம் எதுக்காக பண்ணா? உனக்கு நம்பிக்கை வரதுக்காக பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி அத அதாவது அதாவது நாசூக்கா சொல்றான். நீ பரீட்சை பண்ணது தப்புடா, வீரத்தெல்லாம் பரீட்சை பண்ணக்கூடாது. பரீட்சை பண்ணியா இல்லையா? எதுக்காக பரீட்சை பண்ணா? உனக்கு நம்பிக்கை வரணும், உனக்கு நம்பிக்கை வரதுக்காக பண்ணான். நீ நம்பிக்கை இல்லைன்னாலும் இந்த கேள்வி கேட்ட, அந்த நம்பிக்கை வரதுக்காக பண்ணான். அதனால இயற்கையிலே பராக்கிரமத்தை புரிந்தவன் ராமன். ஏன்னா முதல்ல கிருஷ்ணந்தேவியே சீத்தை தேர்ந்து வரும்போது ஆஞ்சநேயர் அனுப்பிச்சுதான் அது யாரு மனுஷர்கள் இந்த இடத்துல வராளே அவ யாருன்னு போய் பார்க்கணும்னு. அப்போ தான் யார், தனக்கு தலைவன் யாரு எல்லாத்தையும் ராமன் கிட்ட ஆஞ்சநேயர் சொல்லியிருக்கேன். ராமனை பத்தியும் லட்சுமணன் அனுமார் கிட்ட சொல்லியிருக்கேன். ஆக இப்படி அவர்கள் ராமனை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவன் ஆஞ்சநேயர். ஆக எம்பெருமானுடைய பராக்கிரமத்துல எந்த விதமான சந்தேகம் கிடையாது யாருக்கு? ஆஞ்சநேயருக்கு. ஆனா இவனுக்கு மாத்திரம் அந்த சந்தேகம் இருந்தனால இப்போ அது குட்டி காமிச்சா சொல்லுவாளே, அதனால அவனுக்கு பார் பண்ணிய இப்ப பத்தியா பெருமாளுக்கு உனக்கு, அதனால பெருமாள் நீ சொன்னதை கேட்டதுன்னு சொல்ல, உனக்கு நம்பிக்கை வரத்தையா பண்ணாரு அப்படின்னு அப்பவே பெருமாள் ஆஞ்சநேயர் சமாதானம் சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாத பார், இப்படிப்பட்ட பெருமாள் ஆசிரியிச்சா உனக்கு எல்லா பலனும் கிடைக்கும். உனக்கு பின்னாடி அந்த கிருஷ்ணத்துக்கே நீ ராஜாவாக போற. அதனால இந்த பெருமாள் ஆசிரியிச்சா உனக்கு எல்லாம் கிடைக்கும்னு சூச்சிப்பிக்கிறதுக்காக இதெல்லாம் நடந்தது. அதுக்குதான் உடனே, அதனாலதான் இங்க என்ன பண்ண சபதினா உடனேயே என்ன. அதனால நம்பிக்கை வரத்துக்காக பெருமாள் உடனே பண்ண. அதே மாதிரி வாலியை பண்ணி சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சேன். ஆக சபதின்றது பலன் உடனே கிடைக்கும். யாருக்கு? இப்பேற்பட்ட பராக்கிரமம் புரிந்த ராமனை ஆசிரியிச்சானாக உனக்கு சகல சேமனம் கிடைக்கும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டுதான் இங்க சபதின்னு ரெண்டுத்துக்கும் போட்டேன். அதுவும் இல்லாத சபதின்னு சொன்னதுனால நம்ம போய் இவன் பரீட்சை பண்றானே என்ன,
சரி, இவங்கிட்ட போய் நான் இந்த குரங்கு கிட்ட போய் ராமன் போய் இவ்வளவு கேட்கணுமா? அவன் சொல்றது கேட்கணுமா? அவன் பரீட்சை பண்றான், அதுக்கு இவன் பெருமாள் இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு யோசனை பண்ணவே இல்லை துளி கூட பெருமாள். நாமளா இருந்தா, ஓஹோ இவன் நம்மளே பரீட்சை பண்றானா, சரி நமக்கு இவனால என்ன காரியம் ஆகும் அப்படின்னா இவனோட நண்பர் வச்சுக்கலாமா வேண்டாமா? நம்மளே பரீட்சை பண்றவன் எப்படி நாளைக்கு காரியம் ஆச்சுன்னா கை விட்டுருவானே, இவனுக்கு இவன் ஏதோ பலனை எதிர்பார்த்து தானே வரான், அப்படிதான் நம்ம யோசனை பண்ணுவோம். ஆனா பெருமாள் எதையுமே யோசனை பண்ணல. அவன் சொன்ன உடனே அதான் சபதி, அதாவது சரணாகதன் வந்துட்டானாக்க பெருமாள் அவன்கிட்ட இருக்கிற குற்றம் எல்லாம் பார்க்க மாட்டான், உடனே நமக்கு சரணாகதி ஏத்துன்னு மோட்சத்தை கொடுப்பான். அதனாலதான் சபதி. அதனால ஆஸ்திர ரட்சகனுக்கு உடனேயே பலனை அளிக்கக்கூடியவன். எப்படிடா அப்படின்னா, இதோ சுக்ரீவன் சொன்ன உடனே அந்த பரீட்சை வச்ச உடனே பெருமாள் காரியத்தில் இறங்கிட்டாரு இல்லையா, அதே மாதிரி. அதனால நாம அவனை சரணாகதி பண்ணா நம்ம கிட்ட இருக்கிற இது பாவத்தெல்லாம் பார்க்கவே மாட்டான், அதெல்லாம் போக்கி அவனே மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு அந்த சபதின்ற அர்த்தத்தை இங்க காமிக்கிற. ஆக இப்படிப்பட்ட பெருமாளுக்கு இன்னும் வாலி கிட்ட ஒன்றும் துவேஷம் கிடையாது. சொன்ன லோகத்துல சொன்னா சொல்லிட்டு போட்டுமே. வசிஷ்டர், வால்மீகி, விஸ்வாமித்தர் இவர் பின்னாடிலாம் ராமன் போலையா, அதே மாதிரி குரங்கு போனார். அது அவனுடைய சௌலபியத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டார் லோகத்துல. ஐயா அந்த குரங்கு பின்னாடி போனா பார்த்தியா அப்படி பரிகாசம் பண்ண மாட்டான். அவனுடைய சௌலபியத்தை எப்பேற்பட்டான், தெளிவாகிட்டையும் பழகிறான், ஒண்ணுமே தெரியாது அவாகிட்டையும் நல்லா பழகிறான், இந்த மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னா அப்படி சொல்றவாதான் நிறைய பேர் இருப்பான் அப்படின்னு இப்படி எடுத்துக்கலாம். அதனால இந்த விருத்தாந்தத்தை சுவாமி தேசிகன் சங்கல்ப நான் விஸ்தாரமா சாய்க்கிறேன். அடுத்ததாக 22வது ஸ்லோகம். யத்வா மிருகம் மிருகயுவத மிருகயாபதே சாத் சன்னோ ஜகந்த நது சத்ரவதா விமுக்யாத் தத்யுக்தமேவ தவ ராகவம் சஜஸ்ய திரியக்ஷிணைவ ஹி விபக்ஷதயோபசாரः. வாலிய மறைஞ்சு கொண்டது அது ஒரு வீரனுக்கு அழகா, அது அழுக்கு இல்லையா, அதாவது குற்றம் இல்லையா அது அப்படின்னு பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சுட்டா. அது இப்ப கூட பட்டிமன்றத்துலாம் நடக்கிறது, கம்பராமாயண பட்டிமன்றங்கள் இதெல்லாம் நடந்தது. இந்த காலத்துல இந்த கம்பராமாயணத்துக்கு பட்டிமன்றம் ரொம்ப ஆச்சரியமா நடக்கும். இந்த கம்பராமாயணத்தை பத்தி சொக்காய கூட ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு. அவர் பட்டிமன்றம் வைப்பார் சேக்கியார் பிறந்த ஊர்ல. அதுக்கு இஸ்மாயில் அவர் நல்ல கம்பராமாயணத்தை பூர்ணமா தெரிஞ்சுவார். இஸ்மாயில் ஜட்ஜா இருந்த ஹைகோர்ட்டுக்கு, அவர் அந்த பட்டிமன்றத்துல கலந்துட்டு பேசுவார். அப்படிலாம் சேக்கியார் பிறந்த ஊர்ல கம்பராமாயண பட்டிமன்றம் நடந்தது. இப்ப அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த மாதிரி கம்பராமாயணத்தை ஆழ்ந்து பேசக்கூடிய மனுஷன் இப்ப கிடையாது. ஆக அந்த கம்பராமாயணத்துல கூட இதுல சில சந்தேகங்கள்லாம் எழுப்பியிருக்கார். பவபூதி இன்னும் சில கவிகள்லாம் இந்த வாலியை கொண்டதை ஒரு மாதிரியா சொல்லியிருக்கா. ஆக இது இந்த வாலியினுடைய வதத்தை பத்தி லோகத்தாருக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்ற. யத்வா மிருகம் மிருகயுவத் மிருகயாபதே சாத் சன்னோ ஜகந்தனது சத்ருவதா விமுக்யாத் தத்யுக்தமேவ தவ ராகவ வம்சஜஸ்ய திரியக்ஷுணைவ ஹி விபக்ஷதயோபசாரः. ஹே ராகவா, ராமபிரானே, மிருகமானவனும் மிருகங்களை போல் கொடூரமான தன்மையுடனான வாலியை மிருகயுவத் வேட்டக்காரர்களை போல் மிருகயாபதேசாத்
வேட்டையாடுதல் என்ற ஒரு வியாஜத்தால் சன்னகா மறைஞ்சு ஜெகந்த ஒழித்து கட்டவருடைய சத்ருவாக கொண்டு சத்ருவை அழிப்பது போல் ஆபிமுக்கியாத்து நேருக்கு நேர் நின்று நது ஜெகந்த அழிக்கவில்லை. ஏத்வா என்கிற யாதொன்று உண்டோ தத்து இந்த இச்செயல் ராகவ வம்சதஸ்ய ரகுநாத் மகாராஜனின் வழித்தோன்றலான தவ தேவரீருக்கு யுக்தம் ஏவ தகுந்ததே ஆகும். ஏனெனில் திரியக்ஷு குறுக்கே படர்ந்த அறிவியல்கள் விஷயத்தில் விபக்ஷத்தையா எதிரி என்பதாக உபச்சாரா பெயரே எண்ணுவது நயேவகி இல்லவே இல்லை அல்லவா. அதாவது சண்டை வந்ததுன்னா நேருக்கு நேர் நின்று சண்டை போடணும். ஆனா இங்க மறைஞ்சு நெஞ்சு அடிச்சார். அது சரியா அப்படின்னா அதுக்கு சொல்ற ராஜாக்கள் மிருகங்களை வேட்டையாட போனா மறைஞ்சு நின்று அடிப்பா. அதுங்களுக்கு ஓசை கூட நடக்கிற ஓசை கூட கேட்கக்கூடாது. மெதுவா நடந்துட்டு அது மறைஞ்சு நின்று அடிப்பான். அதே மாதிரி இவன் மிருகத்தை சேர்ந்தவன் தானே. அதனால இப்போ மனுஷனை யாராவது அடிச்சு கொண்டா பாபம். மிருகத்தை வேட்டையாடுற வியாஜத்தை போகலாம். வேட்டையாடுறது மறைஞ்சு தான் வேட்டையாடணும். யுத்தமா இருந்தாலும் நேருக்கு நேர் போடணும். அதனால உனக்கு நீ சத்திரியன், ரகுவம்சத்தை சேர்ந்தவன், அதனால நீ ராஜா, அதனால இது தப்பு இல்லை அப்படின்னு பதில் சொல்லிட்டேன். இந்த உத்தரவாம சேர்த்து அதுல ஒரு ஸ்லோகம், அதாவது மகா பௌபூதி பண்ணது. எத்தோ பௌருஷம் இந்திர சூனு ஹனனே தத்ராபி அபிஜ்ஞோ ஜனஹா. அதாவது பௌபூதி என்ன பண்ணா, தன்னுடைய சரித்திரத்துல இந்த சின்ன பசங்க சிரிப்பு போடா என்னடா அவங்க ராமன் அவன் மறைஞ்சு நின்று வாலியை கொண்டான்டா அப்படின்னு அந்த இதுல சொன்னான். ஒரு டிராமாவில் எழுதினா கூட அது அதுமாரி சொல்லலாமா? ஒரு பெருமாள் விஷயத்துல அவன் மறைஞ்சு நின்றாலும் கொச்சையா சொல்லலாமா? அதே மாதிரி பல புராணங்கள்ல இந்த விற்த்தாந்தத்தை கொச்சப்படுத்தி சொல்லியிருக்கான் வாலி வதத்தை பத்தி. அதனால ஆழ்வானுக்கு ரொம்ப மனசு கஷ்டம். அதுக்காகவே இந்த ஸ்லோகத்தை பண்ணார். அதனாலதான் இங்க சொல்ற திரியக்ஷு விபக்ஷத்தையா, அந்த திரியக்கு விஷயத்துல எதிரிகள் நினைக்கவே கூடாது. வேட்டையாடுறதுக்காக வந்தா அதுல அது மறைஞ்சிருந்தா புலிகள்லாம் கொள்ளுவா. எதுக்குன்னா பசுக்களை காக்கிறதுக்காக புலிகளை கொள்றது. அந்த காட்டு புலி நாட்டுல பசுக்களை அடிச்சு சாப்பிடுறதுன்னு என்ன பண்றது? அதுக்காக மறைஞ்சு போய் நின்று ராஜாக்கள்லாம் புலியை கொள்ளுவா. அதனால அதே மாதிரி நம்ம வாலிய சத்ருவா நினைக்கல. அதனால இந்த கேள்வியை எழ வேண்டாம். நல்லோர்களுக்காக சாது பரித்தானத்துக்காக ஒருத்தனை அடிக்கிறதுன்றது அதுவும் மிருகம், அது தப்பே கிடையாது. இப்போ சாதாரண திருடனை பிடிக்கணும்னா கூட அதுக்கு ஒரு வழி திருடித்தனமா ஏற்பாடு பண்ணி அவன் எந்த வழியா போவான், இந்த வழியா போறான், போற வழியில ஒரு பள்ளத்தை கட்டி வச்சிருவோம்.
அப்படின்னு அதை அவனை பிரிக்கிறதுக்கு ஒரு சில ஏற்பாடுலாம் பண்ணுவா. மரவா நின்றுட்டு போலீஸ் எல்லாம் இந்த வழியா வரணும், அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் இந்த திருடத்துக்கு இந்த இந்த ஏரியாவுக்கு இந்த சமயத்தை வரப்போறான்ட்டு. அதுக்காக போலீஸ் மரவா நின்றுட்டு அந்த திருடன் பிடிக்கிறது. அதே மாதிரி மதம் பிடிச்ச யானைகள்லாம் பிடிக்கிறதா அதுக்கு ஒரு பள்ளத்தை வெட்டி அது இலையில அதை மறைச்சு அந்த யானையை பிடிப்பா. இப்படி அந்த மாதிரி இல்லை இது. அதுக்குதான் சுவாமி தேசிகன் அபயப்பிரதான சாரத்துல நாம் தேவர்களுக்காக பண்ணின அபயப்பிரதானத்தாலே பசுக்களுக்காக புலிகளை துறந்து கொள்ளும் கணக்கிலே உங்களை கொள்கிறோம் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சாய்க்கிறேன். அபயப்பிரதான சாரத்துல இந்த வாக்கியம், நாம் தேவர்களுக்காக பண்ணி அபயப்பிரதானத்தாலே பசுக்களை சம்ரட்சணம் பண்றதுக்காக புலிகளை துறந்து கொள்ளும் கணக்கிலே உங்களை கொள்கிறோம் என்று அருளி செய்த பாசுரத்தாலே மற்றும் உள்ள சத்திரிய தர்மாதிகளிலும் காட்டில் சரணாகத ரட்சண தர்மமே பெருமாளுக்கு அனுபாலனீயம். அதனால வாலி பதத்துல வரும்போது சுவாமி தேசி இப்படியே சாய்க. அதனால சத்திரிய தர்மத்தை அவரும் ராமனும் சத்திரியத்துல சேர்ந்தவர் தான். அதனால அந்த சத்திரிய தர்மத்திலேயே மறைஞ்சு நீங்கிறது குறைக்கிறது அதர்மம் கிடையாது அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிச்சுட்டேன். சுவாமி தேசிகன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் யாரும் என்ன பண்ண முடியும்? அதனால அதாவது இந்த கதை வாலி வதத்தை பத்தி பவபூதி அவனே சொல்றான். அவனுடைய அந்த மகாவீர சரித்திரத்துல ராமன் நேருக்கு நேராக இருந்துதான் வாலியை கொண்டதாக சொல்றான். ஒரு சமயத்துல இந்த பவபூதி பசங்களை கொண்டு பரியாசமாக ராமன் மறைஞ்சிருந்து கொண்டான்னு அங்க ஒரு வழி காமிச்சார். அவனே பின்னாடி நேர அதே இதுல அது வேற இது மகாவீர சரித்திரம் இன்னொரு கிரந்தம் பண்ணியிருக்கான். அதுல வரும்பொழுது ராமன் வாலிய நேரடியாக கொண்டான்னு நாங்க எழுதியிருக்கார். முராரின்னு ஒருத்தர் அனர்க ராவணன் நாடகம், அதுல வாலியோட ராவணன் நட்பு கொண்டான். நட்பு கொண்டு என்ன பண்ணா, ராமலட்சுமணன் நீ அழிச்சுடு, ஏன்னா இந்த சூப்பனைகள்லாம் மூக்கரத்தில் வந்தா கரதூஷணம் ராமன் கொள்ளுட்ட. உடனே என்ன பண்ணா ராவணன் வாலிய நேர போய் பார்த்து, நீ எனக்கு ஒரு உபகாரம் பண்ணணும், நீ இந்த ராமகிருஷ்ணன் அழிக்கணும் அப்படின்னு கேட்டான். அப்போ வாலியும் ராமகிருஷ்ணன் எதிர வர, இது முராரி அனர்க ராகத்துல சொல்ற கதை இது. அப்ப என்ன பண்ற, நேர சண்டை போட்டு வாலிய ஆயிஷ. அதுக்கு முன்னாடி துந்துபின்னு அந்த துந்துபிய வாலியால கொல்லப்பட்டான். அவனுடைய எலும்பு கூட்ட பெருமாள் என்ன பண்ண, தன்னுடைய இடது திருவடி கெட்டவர்களால அது அசைச்ச உடனே அது வெகு தூரம் போய் விழுந்தது. அந்த ஓசையை கேட்டு, யாரா அவன், என்னை விட பெரியவனா, சக்தி உள்ள யாரா அது, நேருக்கு என்னோட சண்டைக்கு வாடா அப்படின்னு கேட்டான். ராவணன் வாலிகிட்ட ராமன் லட்சுமணனை எதிர்த்து நிற்கணும்னு கேட்டான். அதுக்கு முன்னாடி இந்த விருத்தாந்தம் நடந்திருக்கு, இதுவும் ஒன்னா சேர்ந்து போச்சு. அப்போ வாலி என்ன பண்ணா, யாரா இருந்தாலும் தைரியம் என்கிட்ட வாடா அப்படின்னு சொன்னதாகவும், அப்போ பெருமாள் எதிர்த்து சண்டை போடுறார் அப்படின்னு சாய்க்கிறார். ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன், ஒரே நிமிஷம்.
அடியேன் கேட்கல அடியேன். அடியேன் மைத்ரி கேக்குறதா? சுவாமி சுவாமி வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு 2 நிமிஷம். ஆக முராரி தன்னுடைய அனந்த ராகவத்துல வாலியோட நேரம் சண்டை போடுறதாகவே சாய்கிறது. ஆனா இப்படி பல பேர் பல விதமா சொன்னா கூட சுவாமி தேசிகன் பல சுவாமி தேசிகன் பார்க்காத கருதும் கிடையாது. அதனால அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார். வாலியினுடைய சோத்தியத்திற்கும் இவ்வுத்தரத்தையே திருவுள்ளம் பற்றி சூக்ஷ்ம பரமதுர்ஜயா சதாம் தர்ம புலவங்கமா என்று கம்பீரமாக பெருமாள் அருளி செய்தார். முன்பு சாபராதரான மகாராஜர் அணுக்கத்தராய் சரணாகதராக அவரை நீ நலிந்தாய். ஆகையால் நீ தண்டியன். ஆகையால் சரணாகதரான மகாராஜரை ரட்சிக்க நமக்கு பரம். ஆகையாலும் உன்னை நிராகரித்தோம் அப்படின்னு இங்க அதாவது இந்த வாலி வதத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறீங்களே, அவன் தான் கேள்வி கேட்டான், என்ன நீ மறைஞ்சு கொல்லலாமா அப்படின்னு வாலி கேட்டான். அதுக்கு பெருமாள் சொல்றார், சூக்ஷ்மஹா பரம துர்ஜயா சதாம் தர்ம புலவங்கமா. புலவங்கமான்னு போட்டாரு. களையை விட்டு களையை தாண்டவர்களுக்கு புலவங்கமான்னு பேரு. இந்த சூக்ஷ்மமான தர்மங்கள்லாம் உன்னால அறிஞ்சிக்க முடியாதுடா. கேள்வி வேணா கேள்வியுடைய தெளிவ நீ கொண்டது சரியான்னு கேள்வி கேட்ட. சொல்றேன். முதல்ல ராஜா நான் இந்த கிஷ்கிந்தா ராஜ்யம்லாம் என்னுடைய ராஜ்யத்தை செஞ்சுக்க. நானும் மகா சக்கரவர்த்தி தசனுடைய புள்ள. அதனால எனக்கு இந்த ராஜ்யத்துல உரிமை உண்டு. நீ என்ன பண்ண, உன்னுடைய சொந்த தம்பி அவனை நீ ரொம்ப துன்புறுத்தின. உன்னுடைய தம்பியே நீ தண்டிக்கிறது தப்பு. அதாவது தப்பு பண்ணா, அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் அவனுக்கு சண்டை வருது. அதாவது மனைவிக்கு பிடிச்சிருந்தான், அதனால அவனுக்கு இதை தெரிஞ்சுட்டு போனா, இதனால இந்த சண்டை வந்தது. ஆனா நீ பண்ண தப்பு. அதுல போய் நீ தம்பியை வேற இது பண்ண. இப்போ அந்த தம்பி என்னாச்சு, அதனாலே தண்டிக்கப்படணும். தம்பிக்கு துரோகம் பண்ண, நீ தம்பிக்கு துரோகம் பண்ணதுனால நீ தண்டிக்கப்பட வேண்டியவன். உன் தம்பி என்கிட்ட ஆசைத்தான் காப்பாத்து. அப்போ சரணாகதரான அவனை ரசிக்க வேண்டியது என்னுடைய பரம். அதனால நான் உன்னை
நிராகரித்தேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறேன். ஆக சரணாகன் சரணம் அடைக்கலன்னு ஒருத்தன் வந்துட்டானாக்க அவனை சக்தி இருக்கும்போது அவனை விட்டு விடுவார். சக்தியை மீறி அவனை காப்பாற்றி ஆகணும். அப்படிதான் அந்த புறானுடைய விருத்தாந்தங்கள்லாம் சொல்லப்படுது. ஆக அந்த வாதி பதமானது தப்பு இல்லை. அதனால சரணாதனை விட்டுறதுன்றது ரொம்ப கொடும் பாவம். தம்பி தம்பி அதாவது சுக்ரீவன் வாலி கிட்ட என்ன ஒண்ணும் பண்ணாத என்ன காப்பாதுன்னு சொன்னா நீ அவனை கைவிட்ட. அதே சுக்ரீவன் என்ன பத்தினா அதனால நான் உன்னை திரஸ்காரம் பண்ண. அதனால நீ உன்கிட்ட சரணடைந்த சுக்ரீவனை கைவிட்டதுனால உனக்கு அந்த பெரிய பாபம் வந்தது. அப்படி பெரிய பாபம் பண்ண உன்னை நான் கண்டிச்சேன். எனக்கு இந்த பாவம் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி இந்த சரணாகதி ரட்சணத்துக்கு பெருமையை நீங்க சொல்ற. அதுதான் இங்கேயும் இந்த ஸ்லோகத்தினால அவன் வாலியை கொண்டத தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சாதிச்சார். அடுத்ததாக மானுஷ்யகா சரிதமாச்சரித்தும் பிரவருத்தः தேவாதிகம் சரிதமங்க கிமங்கியகார்ஷி யத்சாகரே பவந்தித நாதசேதும் தைலை பிளவங்கம சமீங்கித சம்பிரணனைஹி. இங்க பெருமாள் சேது பந்தம் பண்ணின காரியத்தை சொல்ற. அதாவது நல்லோருக்கும் கல்லும் கடலில் மிதக்கும். அதாவது ஒரு கல்லை எடுத்து அவ ஜலத்தை போட்டா அந்த கல்லு மிதக்குமா. யாருன்னா நல்ல வாழை அப்படின்னு ஒரு இது உண்டு. வேதமும் அப்சு கிராவானேன்னு ஒரு வாக்கியம் இருக்கு. ஹிரண்யகசிபு பிரகலாதனை கட்டி கடலை தூக்கி போட்டார். பெருமாள் பிரகலாதன் மிதந்து வந்துட்டாராம் அப்படின்னு இதெல்லாம் புராணத்தில் சொல்லப்படுது, விஷ்ணு புராணத்துல. ஆக அப்படி அந்த சேது பந்தமானது அந்த காரியத்தை சொல்லி இவர் தான் பரப்ப சொல்லி ஏற்படுதுன்னு சொல்ற. அங்க எம்பெருமானே மானுஷிக மனித கூட்டங்களுக்கான ஆச்சரித்தம் நடவடிக்கையை ஆச்சரித்தும் நடத்தி காட்டி பிரவர்த்த முயன்று தெய்வாதிகம் தெய்வங்களாலும் செல்ல முடியாத சரிதம் நடப்புகளை கிம் அங்கியகார்ஷி ஏன் மேற்கொண்டு நாத சர்வலோக சரண்யனே சாகரே பெருங்கடலில் பிளவங்கம குரங்குகளால் சமீங்கித கொண்டு சேர்க்கப்பட்ட சம்பிரணையை அமைக்கப்பட்ட சைலைகி பெருமலைகளாலே சேதும் திருவனையை பகவந்தித கட்டியருள் நீர் இது எது இங்கிற யாருங்களோ தத்து பத அது வியப்பு. இப்ப சுவாமி தேசிகன் தன்னுடைய காலத்துல சர்வதந்திர சுதந்திரத்தை நிரூபிக்கும் வகையில அவரே கிணறு கட்டினார் அப்படின்னு அந்த திருமாளிகளை இன்னைக்கு இருக்கு. ஆக இப்படி எம்பெருமான் இப்ப சாதாரண ஒரு மனுஷன் அந்த வீடு கட்ட முடியாது, அதுக்குன்னு உள்ளவனால தான் கட்ட முடியும். ஆக மனுஷனை காட்டிலும் அதிகமாக சொன்ன ஒரு பெரிய சமுத்திரத்துல அணையை கட்டி லங்காவில போய் சண்டை போட்டாருன்னு சொன்னா அது நடக்கிற காரியமா? அது அந்த கல்லெல்லாம் தூக்கி நிறுத்த முடியுமா? அதெல்லாம் குரங்குகள் கொண்டு வந்து போடுது. அதெல்லாம் வச்சு அத்தை சேத்துவாக கட்டி
பெருமாள் அங்க போய் பிராட்டிய மீட்டு வந்த அப்படின்னு ஏற்படுறது இல்லையா? அதுதான் இங்க சொல்ற தேவாதிகம். தேவாதிகம்னு பதம் போடுற, அதாவது தேவர்களால் கூட செய்ய முடியாத செயல் இது. மால்யவன் ராவணனுக்கு உபதேசம் பண்ற என்னென்ன நகிமானுஷமாத்திரோசௌ ராகவோ திருட விக்ரம ஏனபத்த சமுத்திர சர்வேது பரமாத்புதா. மால்யவன் ஏய் எப்போ பெருமாள் சமுத்திரத்தை உன் லங்கா ராஜ்யத்துக்கு யாராலும் நெருங்க முடியாது. அப்படிப்பட்ட லங்கா ராஜ்யத்தை அணைய கட்டி உன் ராஜ்யத்துக்கிட்ட வந்து சண்டை போறாருன்னா அது சாதாரண மனுஷன் இல்லடா, தெய்வ சக்தி பொருந்தும். சாதாரண செயல் நக்கி மானுஷம் மாத்திரம் இது மனுஷனால செய்யக்கூடாது. ராகவோ திருடவிக்கிரமன், ராகவன் பராக்கிரமம் புரிந்தவன். ஏன பக்த சமுத்திரத்தை அப்படிப்பட்டவன் எவனாலே இந்த சேது கட்டப்பட்டதோ சேது பரம அத்புதா, அந்த சேதியும் அற்புதம் வர்ணிக்கிறார். அவனுடைய பராக்கிரமம் ரொம்ப அற்புதமான பராக்கிரமம் சொல்ற. அப்படி சாட்சாத்தாக சொல்ற. ஏற்கனவே சொன்னேன் விஷ்ணு புராணத்துல, அதாவது ஹிரண்யகசிபு பிரசாதனை கட்டி ஆட்களை கொண்டு சமுதிரத்தை சொன்னேன். சச்சதம் சைலசங்காதம் ஜெயிச்சேர் அந்நமதோபரி உக்ஷிப்த தஸ்மா சலிலாத்து நிஷக்ராம மகாமதி. அப்படிப்பட்ட பகவான அதாவது பிரகலாதனை சமுதிரத்தை கொண்டு போனோடனே அது கல்லு எப்படி அந்த காலத்துல முதகுமோ அந்த மாதிரி பிரகலாதனும் முதந்து வந்துட்டார். அதனால இந்த இடத்துலயும் சாட்சாத்தா எம்பெருமானுடைய ஆக்ஞா இருந்தனால கடல்ல இந்த மலைகள்லாம் மிதந்தது. ஏன்னா பெரும்பாலும் நேரம் வந்துட்டார், அதனால கல்கள்லாம் அப்படியே பாலா மாதிரி மிதந்தது அப்படின்னு சாய்கிறார். ஆழ்வார்களும் இந்த விருத்தாந்தத்தை குரங்குகள் மலையை தூக்க அப்படின்னு பெரியாழ்வார் பல இடத்துல 2-3 இடத்துல குரங்கினத்தாலே குறைகடல் தன்னை நெருக்கி அணை கட்டி அப்படின்னு சாய்கிறார். குலசேகராழ்வார் மலையதனால் அணை கட்டி அப்படின்னு சாய்கிறார். கல்லால் கடலை அணை கட்டின்னு அதாவது திருமங்கை ஆழ்வார். இப்படி எல்லாரும் அந்த குரங்குகள் பண்ண காரியத்தை நாகித்து சொல்றான். அதனாலதான் பிளவங்க சமீங்கித சம்பிரணி அப்படின்னு நீங்க எடுத்திருக்க. அப்படி ஆழ்வார்கள்லாம் குரங்குகள் பண்ண உபகாரத்தினால்தான் சீதைய மீட்டுன்னு வர முடிஞ்சது. அதனாலதான் இங்க பிளவங்க சமீங்கித சம்பிரணி அப்படின்னு சொல்ற. அப்போ கிமபி அவகாரிஷி அப்படின்னு இங்க கிம் அங்கேகாரிஷின்னு ஒரு இது இருக்கு. அது இன்னொரு படம் சீவசாமி கிமபி அகாரிஷின்னு சொல்லலான்னுட்டு இது பழைய ஓலை சொல்லியில் அப்படிதான் இருக்குன்னு சொல்லி சாய்க்கிறேன். இது இந்த சேது பகுதிலத்தை மந்தோதரி என்ன பண்றா, ராவன் அதான் அவன உடனே அழறா. அப்போ அவ சொல்றா, வீரைஹி பத்தஹ சேது மகார்ணவே ததேவ ஹிருதயே நாகம். அப்பவே சொல்ற, எனக்கு அப்பவே நினைச்சேன் இந்த வானர வீரர்களால கட்டப்பட்ட இந்த சேத்து இருக்க அது கட்டி ராமன்
லங்கைக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே என்னுடைய ஹிருதயத்துல ராமன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் தெய்வம்னு அப்பயே எனக்கு தோணிருக்கு. அப்போ அப்படி சொல்றான், அந்த அழுகிறது சொல்றான். எப்போ ராமன் லங்கைக்கு வந்துட்டானோ அப்பவே அவன் மனுஷன் இல்லைன்னு தெரியும், அவன் தெய்வம்னு நினைச்சுட்டேன். அதுவும் இல்லாத ஒற்றர்கள் மூலமா இவளுக்கு சமாச்சாரம் தெரிஞ்சு போச்சு. ராமன் அணையை கட்டிட்டான், லங்கைக்கு வந்துட்டான்னு ஒற்றர்கள் வேற, ஏன்னா ராமன் கிட்ட வந்து சொல்ல இல்லையோ, அது இவ்வளவு கேட்டிருக்கா. அப்பவே இவளுக்கு அந்த இது எண்ணம் வந்துருக்கு, அமானுஷன் இவன் ராமன் அனுஷன். அது மட்டும் இல்ல, இந்த கரதூஷணாதி வதங்கள் என்ன அவர்களை எப்ப பெருமாள் அழிச்சாரோ அப்பவே அவன் அதுதான் சொல்ற மண்டபத்துல அந்த அழுகின்னு சொல்றான். எதேவி ஜனஸ்தானே ராட்சசே குர்வின்விதா கரஸ்தவ ஹதோ பிராதா ததேவாசோ நமானுஷா. ஆயிடுச்சுல எல்லாரும் சொல்றாரு. துக்கம் வந்துருச்சுன்னா பல வார்த்தைகள், அபூர்வமான வார்த்தைகள்லாம் வரும். பெருமாளை ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணா, அந்த அழுகையிலையும் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றது. அதனாலதான் அழுகிங்க மண்டபத்திலையும் மங்களாசாசனம் பண்ணா பெருமாள் அப்படின்ட்டு. ஆனா எப்படி அவனுடைய அதிமானுஷ ஸ்தவமான சேர்த்து வந்தவருக்கு அது எல்லாருடைய ஹிருதயத்தையும் சொல்ல முடியுது. வேதத்துல கூட விஷ்ணு கர்மாணி பஷ்யத அப்படி பஷ்யத்தை. அதனால இப்படிப்பட்ட அதிமானுஷ ஸ்தவமான ஸ்தவங்களை பண்ண செயல்களை பண்ணக்கூடிய எம்பெருமான ஆசிரியிச்சா நமக்கு எல்லா துயரங்களும் போகும் அப்படின்றத விஷ்ணு கர்மாணி பஷ்யத. விஷ்ணு பெருமாளுடைய சேஷ்டித்தங்கள்லாம் பஷ்யத்தனா அதுல கேட்டதா, கேட்டதுனால நம்ம பாவங்கள்லாம் தொலையும் அப்படின்னு சொல்லுவா. அதனால அப்படிப்பட்ட சேது பந்தனம், அந்த சேது பந்தனத்தை ஆழ்வார் அன்று வேத முதல்வன் கடலை அடைத்த குரங்குகள் கடலில் வீசிய மலைகள் ஒத்த அளவு கொண்ட கவலங்களாலும் தீராமல் உள்ளது என் பசி அப்படின்னு மணிமேகலையில ஒரு வாக்கியம் இருக்கான். இப்படியெல்லாம் சிவசாமி பல புத்தகங்களை பார்த்து எழுதியிருக்காரு. மணிமேகலைகள் கூட இந்த சேது பந்தனத்தை பத்தி வேத முதல்வன் கடலை அடைத்த போதுன்னா அங்க அடைந்த போதுன்னு அர்த்தம். குரங்குகள் கடலில் வீசிய மலைகளை ஒத்த அளவு கொண்ட கவலங்களாலும் தீராமல் உள்ளது அப்படின்னு. அந்த சமுத்திரத்துக்கு அவ்வளவு இடம் இருக்கு. அப்ப கூட சமுத்திரத்தினுடைய இது வற்றவே இல்லை, அது அடங்கவே இல்லை. அவ்வளவு கல்லும் கொண்டு தாங்கிட்டாது அப்படின்னு தாங்கிற. அதுக்கு அடுத்து இதோட 23 ஸ்லோகம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் 23வது ஸ்லோகம், 24வது ஸ்லோகம். யோ விக்ரமேன மனுஜஸ்வ விபூஷணேன தேவம் வரம் வருணராஜம் அஜேஷ்டாஹ கிருத்தோபதாம் தசரதம் விதிபுத்திரம் சேஹி தேவைஸ்குதஸ்ச கிலேந்திரஜிதா ஜிதோசி. சமுத்திராஜன போய் கேட்டார் பெருமாள், வழி விடுன்னு கேட்டார். அவன் பதில் சொல்லல. அப்புறம் என்ன பண்ண, எல்லாரையும் கூப்பிட்ட. விபீஷணன், சுக்ரீவன், அனுமான் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ண. உடனே சுக்ரீவன் என்ன பண்ணா, இப்ப பெருமாளை சரணாகதி பண்ண உடனே தனக்கு லங்கா பட்டாபிஷேகம் கிடைச்சது, இது கிருஷ்ணா ராஜ்யத்துக்கு பட்டாபிஷேகம் கிடைச்சது இல்லையோ, இதே மாதிரி விபீஷணை ஏற்று விட்டேன். அப்பவே நான் உனக்கு இப்பவே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றேன். பெரிய ஸ்லோகத்தை அனுபவிச்சோம். அதாவது சாதாரணமா ஜெயிச்சா விட்டு அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துக்கு அந்த பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பா. ஆனா ராமன் முன்னாடியே
பண்ணி வச்சார். இது ஒரு அதிகமான முதல்ல பார்த்தோம். அந்த மாதிரி தான் சரணாதி பண்ணது பலன் கிடைச்சிருதோ இல்லையோ அதை பார்த்தா சுக்ரீவனும் விபீஷணும் சரி சமுத்திரத்தை சரணாதி பண்ணும் அப்படின்னு சொல்லி விபீஷண சொல்ற சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்து மகதி இது விபீஷன் சொல்றாரு. அதாவது நம்மளால முடியலன்னாக்க லோகத்துல முடிஞ்சவங்கிட்ட போய் சரணாதி பண்ணுவோம் நீதான உலகையே இருக்க அது மாதிரியே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டான் அவன். ஆனா அப்படி பரம பாகவன விபீஷன் சொன்னபடியே பெருமாள் என்ன பண்ண சமுதிரத்துக்கு எதிர்க்க அவனுக்கு அவனுடைய வரத்துக்காக அவன் வரவுக்காக மூணு ராத்திரி புல்ல போட்டு புல் கர்ப்பத்தை படுத்துட்டார். இதுக்கு போய் இதுக்கு 5 அங்கங்கள் உண்டா ராமர் பண்ணதுக்கு அப்படின்னு இதெல்லாம் விசாரிக்கூடாது. போய் அங்க போய் தவம் கடை இருவார். ஆக இவைகள்லாம் அந்த 5 அங்கங்களுடைய சரணாதி கிடையாது. அதனால இதெல்லாம் சரணாதி ஆகாதுன்றதுக்காக இவரு சொல்ற சதசாகர வேளாயாம் கர்ப்பான் ஆஸ்தியம் ராகவ அஞ்சலி சாங்குவா பிரதிஷ்டே மகோததே பாகும் புஜக போகாபம் உபதாய அரிசூதனா அப்படின்னு பெருமாள் சமுதிரத்தை கர்ப்பத்தெல்லாம் விரிச்சுண்டு அதுக்கு மேல கைய கூப்பிண்டு அஞ்சலியும் காமுகம் இருக்குவா கிழக்க பார்த்து இது பண்ணாராம். சராஜா பரமாபண்ண தேவசிரேஷ்டமகாத்ததா சரண்யம் சர்வபூதேசம் பக்தியா நாராயணம் ஹரி சமாஹிதோ நிராஹாரः ஷட்ராத்ரேண மகாயசாः தர்சனே ராஜா தேவம் நாராயணம் அப்படின்னு இது இன்னொரு பிரம்மதத்தை சரித்திரம் ஒண்ணு அதுல சொல்லப்படுறது போனது. இப்படி எல்லாம் பெருமாள் அங்க 2 இடத்துலயும் பிரதிஷ்டைன்னு பேர். பிரதிஷ்டைன்னா அவனை நோக்கி படுத்துக்கிறது சமுத்திரத்தை நோக்கி. அது மகாகரன் பிரதிஷ்டைன பூமி பிரதிஷ்டைன பூமிகா பூஷித பயோதி புலினா அப்படின்னு பிரதிஷ்டைன்னு பேரு. அப்படிப்பட்ட சமுத்திரத்தை கொடுத்து நோக்கி பண்ணார். ஆனா கடைசியில சமுத்திரம் என்ன பண்ணா அவனே பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணான். அப்போ இந்த சமுத்திரத்தை வத்த அடிச்சிடுவேன்னு பெருமாள் பானத்தை எடுத்த. ஏன்னா வரல 3 ராத்திரி பெருமாள் அங்க படுத்துட்டு இருந்தார். இவன் வரல. பெருமாள் பார்த்தார், அம்பை எடுத்தார், தனுஷை எடுத்து அம்பு ஏவினார். அவன் வந்துட்டான். இப்ப அம்பு யார்கிட்ட விடுறது இப்போ அப்படின்னா சமுத்திரத்தை குறித்து தொடுத்த அம்பை சமுத்திர அபிமானி புருஷன் சாணுதாபனாய் சரணாகதனாகியாலே விஷத்துக்கள் பக்கல் ஆசிரியரே பாபத்தை 7 கணக்கிலே சமுத்திர விரோதிகளான பாவிஷத்திலே ஏவினார். அதனால சமுத்திரத்துக்கு விரோதிகளா இருக்கால அவளுக்கு இந்த பானம் போய் சேரணும், அவளை அடிக்கணும் அப்படின்னு பெருமாள் ஏவிட்டான்னு நாங்க சொல்லிட்டேன். அதனால சமுத்திரத்தை கடைசியில பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணான். இப்போ விபீஷணன் தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கொண்டு சொன்னான் அவனை சரணாதி பண்ணிட்டு எல்லாம் சமுத்திரத்தை சரணாதி பண்ணார் அப்படின்னு பல இடத்துல சொல்றார். ஆனா சரணாதி அவ உடனே பெருமாளுக்கு வழி கிடைச்சது, அதனால சமுத்திரம் கிட்ட சரணாதி பண்ணால்தான் சமுத்திரம் வழி விட்டது அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. ஆனா அது இல்லை, இது சரணாதியே சேர்த்துக்கு இல்லை. அவன் அசக்தன். அந்த அஸ்திரத்தை எடுத்த உடனேதான் ஓடி வந்தான். ஐயோ பெருமாள்கிட்ட நம்ம போய் எழுத்து நின்றுட்டுமே அப்படின்ட்டு. அதனால சரணாகதியா இருந்ததுன்னா அது தானா வழி விட்டுருப்பான். இப்ப
பெருமாள் தன்னை அடிக்க போறான்னு பயத்தினால வழி விட்டுறான். அதனால இதுல இருந்து என்ன ஆயிடுச்சு, சரணாகதி பலிக்கலை இந்த இடத்துல. ஏன் பலிக்கல அப்படின்னா, தன்னை காட்டிலும் பலிஷ்டத்துல சரணாகதி பண்ணாதான் சரணாகதி பலிக்கும். அதனால எம்பெருமானை காட்டிலும் பலிஷ்டன் விபீஷணன் கிடையாது, அதனால இது பலிக்கல அப்படின்னு சொன்னார். அதனால இப்படியெல்லாம் சரணாகதி தாத்பரிய பிரபந்தத்துல இதெல்லாம் சாய்க்கிற சுவாமி தேசிகன் அபய பிரதான சாரத்துல இப்படிப்பட்ட சமுத்திரராஜன் பெருமாள் அவனை கட்டுப்படுத்தினார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், இது பதப்பதாரமே சேவைகள் நினைக்கிறேன் நான். அஜ பிறவியற்ற பரம்பொருளே எந்த தேவரி மனிதன் என்ற எண்ணத்திற்கு விபூஷண அணியாயிருக்கிற விக்ரமேன வலுவால் வரம் தேவர்களில் சிறந்தவனான வருணனும் நீருக்கெல்லாம் அரசனுமான கடலை விஜேஷ்டாக வென்றீரோ ச மேலும் விதுருத்திர முக்கியகி பிரமன்ஸ்வன் முதலான தேவர்களால் தசரதன் தேவர்களுக்கு தந்தையான தசர மகாராஜனை உபதாங்கிருத்வா காணிக்கை போல் முன்னிட்டு கொண்டு துதிக்கவும் பட்டீரோ. சக அத்தகைய தேவரி இந்திரஜிதா ராவணன் மகனாகிய இந்திரஜித்தால் ஜிதா சிக்கல வெல்லப்பட்டிருக்கோளும். அதாவது இப்ப சமுத்திரத்தை கடந்தாச்சு. சமுத்திரராஜன் எப்படிப்பட்டான் அப்படின்னா, நீருக்கெல்லாம் அரசன். அதுக்கப்புறம் இந்த தேவர்கள்லாம் ஆபத்து வரும்போது தசரதன் தான் போய் உபகாரம் பண்ணியிருக்கார். தேவலோகத்துக்கு போய் அங்க சண்டை போட்டு தேவர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கார். அப்போ தசரத ராஜனை தேவர்கள்லாம் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அப்படிப்பட்ட தேவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட தசரனுடைய குமாரனான நீர் என்ன பண்ணிருக்கு, இப்போ இந்திரஜித்தினால தோக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மூச்சாந்து விழுந்துட்டார் பெருமாள். அந்த விருத்தாந்த சொல்றீங்க, பெருமாள் பெரிய பராக்கிரமம் புரிந்தவர். அவர் இந்திரஜித்து அடிப்பட்டு கீழே விழுந்தாருன்னா சார், அது எப்படி ஒத்துக்க முடியும்? இந்திரஜித்தை பிரயோகிச்ச நாகபாசத்தினால எம்பெருமான் கட்டுப்பட்டுட்டார். சர்வேஸ்வரன் கூட கட்டுப்படுத்துவான் அந்த நாகபாசம். அதுவே அந்த நாகமே எம்பெருமானுக்கு சென்னால் கூட இருந்தால் சிங்காசனமா இருக்கக்கூடியது. அந்த நாகபாசம் பெருமாளை கட்டிடுத்த அந்த விற்த்தாந்தத்தை ஆழ்வான் ரொம்ப ஆச்சரியப்படுற. அப்படிப்பட்ட இந்த ராமனுக்கு என்ன அதிகம்னா, சமுத்திரராஜனை வென்ற இந்திரஜித்தை தோத்து போட்ட. இது ரெண்டுமே ரொம்ப அதிசயத்தக்கமா இருக்கு. ரூக்ஷம் ஸ்ராவேசே வீரா பிராகிருதாமிவ லகுனேவ மனுஷ்யேன ஸ்ரீத்வமேவ புரஸ்கிருதம் அபதேசேன ஜனகனோத்பத்தி வசுதா தலாத்து அப்படின்னு பிராட்டி சொல்றா. இந்திரஜித்து எம்பெருமான, ஏன்னா சீதைக்கு ஒரு அதிர்ச்சி வந்துடுச்சு. இந்த மாயாஜாலங்கள் பண்றதுல ராட்சசர்கள் ரொம்ப கெட்டிக்காரா. அதுல ராமன் செத்து போயிட்டா மாதிரி நாயாச்சா, ராமன் கட்டுட்டான் இல்லையோ, அதனால செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு சீதை கொண்டு காமிக்கிறான். உடனே சீதை சொல்றா, ஒரு நாளும் அதெல்லாம் பண்ணவே முடியாது, இதெல்லாம் ஏதோ மாயாஜாலங்கள் இவைகள்லாம். அதனால ராமனை ஜெயிக்கிறதுக்கு இந்த பூமியில யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட பராக்கிரமம் புரிந்த ராமனை அவன் பண்ணதெல்லாம் பொய்
அப்படின்னு சொல்றான். அதனால இப்படி இந்திரஜித்து ராமனை தோற்கடிச்சது ஒரு பொய். அதே சமயத்துல ஒரு கடல் சமுத்திரராஜனை பெருமாள் ஜெயிச்சாருன்றதும் அதுவும் அதிமானுஷ ஸ்தாவம் தான் அப்படின்னு சொல்லி பெருமாள் வைக்கிறார். மீதியை அடுத்த வாரம் திங்கட்கிழமை பார்ப்போம். நாளைக்கு ஸ்தோத்திரத்தம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே சிவஞ்சலோகஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதி பாதுகாதேவ நாராயண ஸ்ரீமதே வாச ஸ்ரீ கிருஷ்ணமாரி மகாதேசாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவஞ்சலோகஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமः.